ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதோட ஒரு ரெசிபியும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்வர் பேன்லாம் ரொம்ப கரை பிடிச்சிருக்கும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட மெரண்டா, கொக்கோ கோலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட எந்த சாஃப்ட் ட்ரிங்க் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அது அரை கப் எடுத்துக்கணும். 1/4 கப் வினிகர் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்தோன்னே இந்த மாதிரி பொங்கி வரும். அதோட டிஷ்வாஷிங் லிக்விட் உங்கள்கிட்ட எந்த லிக்விட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ கரை பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஒரே ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பாத்திரம் இருந்தாலும் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த லிக்விடை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஊற்றி விட்டுக்கோங்க. நார்மலாக ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும். இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. சும்மாவே தேய்ச்சி கழுவுனாவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட்லாம் எவ்வளோ கரையாக இருக்குன்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸும் இருக்குது, ரெசிபீஸும் இருக்குது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்தையும் அதான் கரை பிடிச்சிருக்க இடத்தெல்லாம் காமிக்கிறேன். காமிச்சிட்டு உங்களுக்கு நேராகவே தான் தேய்ச்சி காமிக்கிறேன். நல்லா பளபளன்னு ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு தடவை டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நோன்பு நேரத்தில் நிறையா ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை இன்னொரு டைம் யூஸ் பண்ணுவோம். அந்த கருப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நிறைய டைம் ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு டைம் ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ண ஆயிலு. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெயில் கருப்பாக ஏதாவது இருந்தால் கார்ன்ஃப்ளவர்லேயே அப்படியே ஒட்டிக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி தனியாக எடுத்துடணும். அதில் கருப்பு ஏதாவது இருந்தால் கார்ன்ஃப்ளவர்லேயே நல்லா ஒட்டிக்கும். எண்ணெய் க்ளீனாகி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி ஒரு டைம் உரித்து பாருங்கள். விதைலாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி உரிச்சா
இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா சென்டரில் விதெல்லாம் இருந்தால் தனியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அவ்வளோவா சீடு இல்லை. ஆரஞ்சு பழத்தில் சில இதில் நிறைய சீடு இருக்கும். அப்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உரிச்சிடலாம். சீடும் தனியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய இஃப்தார் ரெசிபி இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக உரிச்சாச்சு. அடுத்தது ஒரு ரெசிபி பார்த்துடலாம். எக் பஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வெங்காயத்தை கருக விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் மிஸ் ஆகிருக்கு, தெரியல. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இந்த அளவு சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். பேஸ்ட்ரி ஷீட் தான் எடுத்துருக்கேன். ஓவன் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு எடுத்து வைக்கணும். ஃபில்லிங்கை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முட்டையை பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு 4 பஃப் தான் வந்துச்சு. பாதியாக கட் பண்ண முட்டையை மேலே வச்சிடணும். ஓவன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர் ஃப்ரையர்லேயுமே வைக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். சென்டரில் 4 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஷ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக எக் பஃப் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். நல்லா க்ளோஸ் பண்ணி விடாமல் இருந்ததால்
ஒன்றே ஒன்று மட்டும் தான் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு, மற்ற எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள், அதனால தான் சவுண்டோடு வச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.